ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பஸ் இந்த ரவி வாடா. வரேன். ரைட் ரைட். என்னப்பா என்னமா பஸ் ஓடாத அளவுக்கு செஞ்சிருக்கேன்னு சொன்னேன். ஓடுது. ஓடட்டும் ஓடட்டும். எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு நான் பாக்குறேன். பின்னாடி போய் பார்க்க போறியா? வாடா வர. நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. போங்க பார்த்தோம் தடா. குப்புசாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நிச்சயமா நாம போய் சேர முடியாது. புரியுறதா? ஐயோ ஏமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்ப உங்களை நம்பி இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? முகூர்த்தத்துக்கு இந்த 15 நிமிஷம் தான் இருக்கா. என்னமா பண்றது? ஏன் சார் கத்துறீங்க? நாங்க என்ன வேணும்னு நான் செஞ்சோம்? சும்மா வாய மூடுமா. என் பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா நீயா வாழ வைப்ப? கோச்சிக்காதீங்க சார். நீங்க சம்மதிச்சுட்டா இந்த கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்தையே நடத்திடலாம். எப்படிமா நடத்த முடியும்? ஏன் சார் நடத்த முடியாது? இப்ப முகூர்த்த நேரம் தானே? ஆமா. அம்மன் படம் இங்கேயே இருக்கு. மாப்பிள்ளை பொண்ணு நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க. ஐயரும் இங்கே இருக்காரு. நாங்களும் இங்கே இருக்கோம். முகூர்த்தத்தை இங்க வச்சுக்கிட்டு வரவேற்பு கோயில வச்சுட்டா நேரம் ஆச்சப்பா. அவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை பஸ்லயே வச்சுக்கலாம்ப்பா. உனக்கு தாலி கட்டணும். சம்மந்து தடுக்காதுங்க. நேரம் இல்ல நமக்கு. அப்புறம் என்ன சார், எல்லாரும் சம்மதிச்சாச்சு. ஐயரை மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா.
இந்நேரம் நாங்க வராம இருந்திருந்தா உங்க நிலைமையெல்லாம் என்ன இருக்கும்? நாங்க கும்பிடுற மகமாயி தாங்க உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்திருக்கா. தெய்வத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா போதாதுங்க, நாம கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே பஸ் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம், மத்த வேலைங்க நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா ஒண்ணு, பெண்ணை பெத்தவங்க எல்லாம் பாவிதாங்கிறத நீங்களும் நிரூபிக்க ஆசைப்படுறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உதவி செஞ்சு அதனால முன்னுக்கு வந்தா ஊர் அப்படித்தாங்க பேசும். ஆமாங்க, நாங்க எடுத்த சப்தத்தை நாங்களே நிறைவேற்றினாதான் எங்களுக்கும் பெருமை. எங்க அபிப்பிராயத்தை சொன்னமே தவிர நாங்க உங்களை வற்புறுத்த தயாரா இல்ல. சரி சரி, வாங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். டேய், இந்நேரம் அந்த பஸ் தூள் தூளா இருக்குடா. ஆமாண்ணா, அக்கா தங்கச்சி 3 பேருமே எரிஞ்சு சாம்பலா போயிருப்பாங்க. சார், யார் நீங்க? என் பேரு அழகி. இந்த வீட்டுக்கு ஒரு சமையல்காரி தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் வந்தது. ஆமா, அந்த விளம்பரத்தை நான் தான் கொடுத்தேன். அப்படிங்களா? அத பாத்துட்டு தான் என் கையால சமைச்ச சாப்பாட்டை சாம்பிளுக்காக நானே கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பிடலாம். இதெல்லாம் ஜனதாரா ஸ்பெஷலா? ஸ்பெஷல் தாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நான் சாப்பிடுவேன். சாப்பாடு நல்லா இருந்தா தான் உன்னை நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிடுவோம். தாராளமா சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சமையல் பிடிக்கலன்னா இந்த சாப்பாட்டுக்குண்டான பணத்தை திருப்பி கொடுத்துடணும். அது நியாயம் தானே? யாராவது அப்பா ஜூலி போன இடம் காலியா இருக்குதுன்னு சமயக்காரி வேணும்னு ஒண்ணு விளம்பரம் கொடுத்தோம்ல, அதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க பேர் அழகி, இவங்க கைப்படையே சமையல் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க. அதியா அவங்க கைத்திறமையை காட்ட வேண்டாமா? ஓஹோ, திறமைய காட்டுறதுக்கா? நல்லா தான் இருக்கும். அப்ப நீங்க போய் வாடகையை வசூல் பண்ணிட்டு வரணுமா? அதுதான் நடக்காது. உனக்கு இதே வேலையா போச்சு. இந்த சாப்பாடை நாங்க சாப்பிட்டு பார்க்காம போக மாட்டோம். நான் சொல்றத கேளுங்கடா. ஒரு சாப்பாட்டை 3 பேர் எப்படா சாப்பிடுறது? சாம்பாரை நீ சாப்பிடு, ரசத்தை இவன் சாப்பிடட்டும், மோரை நான் சாப்பிடுறேன். எனக்கு அப்படி பழக்கமே கிடையாது. நான் தான் சாப்பிடுவேன். அதுதான் முடியாது. ஆமா, நமக்குள்ள ஏன்டா போட்டி? அழகி, நீ யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெட. இந்த வீட்டுக்கு யாருங்க முதலாளி? நான் தான் தலைப்புள்ள. முதலாளி யாருன்னு கேட்டா தலைப்புள்ள தேரி புள்ள. முதலாளி நாத்தா, பஸ் கம்பெனிக்கு முதலாளி நாத்தா. அப்படிங்களா? அப்ப நீங்களே சாப்பிட்டு பார்த்து அபிப்பிராயம் சொல்லுங்க. அழகி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே நீ இங்கதான் முதலாளி. ஐயோ, இந்த நேரத்துல வருவாங்க. போன நாள் என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரி நடக்கலைங்க. ஏன்? அந்த ராஜாவும் ரவியும் வந்து அவங்களை காப்பாத்திட்டாங்க.